நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்தோஷமா இருந்த எங்க குடும்பம் இப்ப தலைகீழா மாறி போயிருக்கு. அதுக்கு தெய்வத்தை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அவன்தான், காராளி சந்திரன். அந்த ஆளு கால் எடுத்து வச்சதுல இருந்து மேலே பாட்டுக்கு சனி தோஷம் ஆரம்பிச்சிருச்சு. நான் என் அப்பாவை இழந்த, என் தம்பியை இழந்த. இனிமே மானசியோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பாவை சந்திரன் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த ஆளை நான் கொன்னுடுவேன். என் அப்பாவுக்காக நான் அத ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன். நீ சும்மா டென்ஷன் ஆகாம இரு. உங்க அப்பாக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. எதிர்பார்க்காத நேரத்துல அவரே இங்க வருவாரு. வாமா பானுன்னு சத்தமா உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. அதோட உங்க எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். நீ சொன்ன வார்த்தை பலிக்கட்டுமா? அக்கா, என் நாக்கு கருநாக்கு, சொன்னா அப்படியே நடக்கும். யாருமா அது? ஜெயம்மா மாமா. அப்புறம் எதுக்காக பேச மாட்டேங்கிற? வேண்டாம்மா, அவங்க வீட்ல நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் என்னால ஜெயமாமாவோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. நான் இப்போ ஜெயமாமா கூட பேசினா ஷைலாவோட மனசுல திரும்பவும் தப்பான எண்ணம் வரும். நான் எதுக்காக வீணா அந்த பொண்ணோட மனசை காயப்படுத்தணும்? ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கப்புறம் என்னால இன்னொருத்தரோட வாழ்க்கை பிரச்சனையாகிறத நான் விரும்பலம்மா. உனக்கு என் மேல கோபமா இருக்குல்ல? எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தளர்ந்து போயிட்டீங்களே. உன்னை பல தடவை நான் வேற வழி இல்லாம அவாய்ட் பண்ணியிருக்கேன். எதுவும் நான் வேணும்னெல்லாம் பண்ணல. எல்லாத்துக்குமே என் சூழ்நிலை தான் காரணம்.
எனக்கு எல்லாம் தெரியுங்க. அதனாலதான் என்ன வர சொல்லி ஆள் அனுப்புனதும் நான் ஓடி வந்துட்டேன். மாமா ஆ வந்து ரொம்ப நேரம் ஆகுதா மாமா? இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன். எனக்கு இங்க பக்கத்துல ஒரு வேலை இருந்ததுமா, அதான் போற வழியில உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். திரும்பவும் உன்னை எப்பமா ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போற? அடுத்த மாசம். போகும்போது ஏமாவையும் கூட்டிட்டு போ. உண்மையை சொன்னா இந்த நேரத்துல புருஷன் தான் உன் கூட இருக்கணும். ஆனா எனக்கு என்னவோ அவன் மேல நம்பிக்கை இல்லை. அப்படின்னா என்னையும் என் வயித்துல வளர்ற குழந்தைங்களையும் அழிக்கிறதுக்கு உங்க பையன் முயற்சி பண்ணுவாரு இல்ல? நான் அவரை காதலிச்சதுக்கும் கல்யாணம் பண்ணதுக்குமான தண்டனைய இப்பவே நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலயும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு ஒரே வேண்டுகோள் தான் மாமா, இதுக்கு மேலேயாவது எங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீங்க உங்க பையன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இது பாருமா, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், உனக்கோ உன் குடும்பத்துக்கோ அவனால எந்த தொந்தரவும் வராது. புருஷனுக்கு பயந்து வாழ்ற மனைவிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நானும் அவங்கள ஒருத்தியா ஆயிட்டேன். என்ன ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைச்சு நான் பயப்படல. ஆனா என் அம்மாக்கும் துளசிக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனாலதான் இங்க வராம தடுக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன். அத தப்பா நினைக்காதீங்க. உன்னை நான் எப்பவுமே குறை சொல்ல மாட்டேமா. உண்மையா தப்பு பண்ணவன் நான் தான். அவன் பண்ண எல்லா தப்பு தண்டாவுக்கும் நான் துணையா இருந்தேன். என் பையன் இப்படியெல்லாம் ஆனதுக்கு ஒரு விதத்துல நானும் தான் காரணம். ஒத்த பையன் அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்க கூடாது. அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு கிளாஸ் டீ கூட குடிக்காம? அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நான் ஒன்னும் விளையாள் இல்ல. நான் வரேங்க. இவரோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் ஒருத்தரால மாற முடியுமா? சிவராஜ் முதலாளியா மாத்தினதே மானசியோட வயித்துல வளர்ற குழந்தைங்க தான். அதுங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சணும்னு தான் ஆசைப்படுறாரு பாவம். ஐயோ, என்னதான் இருந்தாலும் பானுமதிக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவங்க சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போற நிலைமை வந்துருச்சே. வீட்டுக்கு வந்தவங்க தருதலையா இருந்தா பானுமதியோட நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம். சந்திரனை மட்டுமே குறை சொல்றது எனக்கு நியாயமா படலங்க. நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. அந்த துளசி ஒரு ராசி இல்லாதவங்க. அவ எந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இருக்காது. அவ பிறந்த நேரம் அப்படி. பொண்ணு பிறக்கிறது ஒரு வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. ஆனா சில வீட்ல பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அழிஞ்சு போன குடும்பமும் இருக்குங்க. அந்த துளசின்ற ஒருத்தினால தான் எல்லாருக்குமே பிரச்சனைங்க. இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க எதுக்காகமா துளசியை குறை சொல்றீங்க? இப்போ உங்களுக்குன்னு ஒரு பொன் குழந்தை இருந்திருந்தா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்கம்மா. யாரும் வேணும்னே சொந்த வீட்டை விட்டுலாம் போக மாட்டாங்கம்மா. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும்மா. அதையெல்லாம் பார்த்து யாரும் சந்தோஷப்படாதீங்க. ஐயோ, நான் ஒன்னும் சந்தோஷப்படலப்பா. விஷயத்தை தான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு வருத்தம் தான். ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வரத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த 2 பொண்ணுங்களால தான் பானுமதி குடும்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். இப்ப இருக்க வீட்லயாவது அவங்களால நிம்மதியா வாழ முடியுமான்னு தெரியல.
அந்த சந்திரன் நிச்சயம் அவங்க நிம்மதியை கெடுக்க போவாங்க. இப்ப அவங்க வீடு தான் மாத்திருக்காங்க. இனி ஒருவேளை இந்த ஊரை விட்டே போகிற நிலைமை கூட வரும். ச்சே, கரீனாக்க வச்சு எதையும் சொல்லாத. சும்மாவே உனக்கு என் தங்கச்சியும் பசங்களையும் பிடிக்காது. ஓ, ஒருவேளை பானுமதியும் பசங்களும் ஊரை விட்டு போனாலும் உன்னை கூப்பிட மாட்டாங்க. போதுமா? துளசியை குறை சொன்னது உங்களுக்கு பிடிக்காம தான் சட்டை போட்டு வெளியில கிளம்புறீங்களா? இல்லனாலும் சில பேர் அப்படிதான். மனசுல சுமக்கிறவளை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா பசியும் தாகமும் தீந்து போயிடும். அவன் நினைப்பு மட்டும் போதும். உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும்? எனக்கு தேவை உங்க அன்பு தான். என்ன அது கிடைக்குமா? அன்பா? அத நீங்க துளசிக்க கொடுக்கலன்னு பத்திரமா வச்சிருக்கீங்களே. கழுத்துல தாலி கட்டின புருஷன் கிட்ட நீங்க அன்பா இருப்பீங்களான்னு கேக்குறதெல்லாம் சாவை விட கொடூரமானது. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தது நினைச்சு நான் அசிங்கப்படுறேன். இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களை அந்த அளவுக்கு பிடிச்சதுனால. எல்லாம் நடிப்பு. எங்க போறீங்க? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்டி? அதுக்கு அர்த்தம் உங்க மனசுல எனக்கு இடமே இல்லைன்றது தானே. இப்போ அது உனக்கு புரிஞ்சுதேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏன்பா எதுக்காக இப்ப நீ இங்க வந்த? அத்தை, நான் துளசியால உன் வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும்பா. இப்ப நீ இங்க வந்ததுனால திரும்பவும் உன் வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேணும்னு எதுவும் பண்ணலத்த, எனக்கு வேற வழி தெரியல. என்னதான் இருந்தாலும் என் மக அங்க அனுபவிச்ச கஷ்டத்தை கேட்டதுமே அவளுக்கு போய் இந்த நிலைமை வந்துருச்சேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல நானும் துளசி எந்த தப்பும் பண்ணல. என் பொண்டாட்டிக்கு வந்த சில சந்தேகங்கள், அதெல்லாம் தான் பிரச்சனைக்கு காரணம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக இப்ப நீ இங்க வந்தப்பா? நீ வந்திருக்கவே கூடாது. துளசியை ஒரு தடவை பார்த்துட்டு நான் போயிடுறேனே. அவ ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டாப்பா. இதுக்கப்புறமும் ஏதாவது சொல்லி அவளை மேல மேல சங்கடப்படுத்தாத. அவளை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்தினதில்லை. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பண்ணவும் முடியாது. அப்புறம் அங்க நடந்த சில விஷயங்கள் துளசியை விட அதிகமா என்னதான் காயப்படுத்துச்சு. அதோட வேதனை இப்பவும் என்னோட மனசுல இருக்கத்த. நான் பொரியதோட அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இந்த பையங்க துளசிய பார்க்க வந்தது அங்க ஷைலாக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தானக்கா. துளசி, நீ ஏன் என்னோட ஃபோன் கால் எடுக்கவே இல்லை? நான் எத்தனை தடவை கால் பண்ணேன்? நான் வேணும்னு தான் எடுக்கல, எடுக்க வேண்டான்னு தோணுச்சு. நீ ஃபோன் எடுக்காததால நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு உனக்கு தெரியுமா துளசி? நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியவே புரியாது. எனக்கு எல்லாம் புரியும் ஜெயா மாமா. அதனாலதான் போன்ல கூட நாம பேசிக்க வேண்டான்னு நான் நினைச்சேன். நீங்க இப்பவாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. துளசிங்கிறவ நீங்க மனசுல சுமந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். ஆனா ஷைலா அப்படி இல்ல. அவ உங்களோட பொண்டாட்டி மாமா. உங்களை நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த அவளை மட்டும்தான் நீங்க நேசிக்கணும். என்னால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அவளை பார்க்கும் போதெல்லாம்
ஒன்னு அவ கஷ்டப்படுத்தினதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ மாமா, அதெல்லாம் அவ வேணும்னு பண்ணலையே. சூழ்நிலை அவளை அப்படி பண்ண வச்சது. ஷைலாவோட இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்காக அவளை நீங்க குறை சொல்லக்கூடாது. இதுக்காகலாம் நீங்க அவன் மேல அன்பா இல்லாம இருக்காதீங்க. அது நீங்க ஒரு பொண்ணுக்கு பண்ற பெரிய துரோகம். ஜெயமாமா, நீங்க கொஞ்சம் ஷைலாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி புருஷன் காதலிச்ச அந்த பொண்ணு அந்த வீட்ல இருக்கான்னு சொன்னா யாருதான் தாங்கிப்பான்னு சொல்லுங்க? யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் ஷைலாவும் பண்ணிருக்கா. உன்னோட பேரை மாத்தி என்னோட வீட்டுல ஒரு வேலைக்காரியா தங்க வச்ச விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. அதெல்லாம் செஞ்சது என் அம்மா தானே. எது எப்படியோ அதுதானே உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைக்கு பெரிய காரணம். அப்படி பார்த்தா அங்க தப்பு பண்ணவன் நான் தானே. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுல இருக்கிறதுனாலதான் நீங்களும் ஷைலாவும் நல்லபடியா வாழறத பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா, நான் பண்றேன். ஒண்ணு வேண்டாம். நீ இனிமேல் என்னதான் சொன்னாலும் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னால அவளை நேசிக்க முடியாது. உங்களுக்கு ஏன் சொன்னா புரியவே மாட்டேங்குது. ஷைலா உண்மையிலே ரொம்ப நல்லவ. உங்க மேல அன்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் அவ அப்படி எல்லாம் நடந்துக்கிறா. நீங்க அதையே சொல்லி தயவு செஞ்சு அவளை காயப்படுத்தாதீங்க. அந்த ஜெயகிருஷ்ணா இங்க வந்தது இவளுக்கு தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்னல. நான் ஷைலா. உங்க மக துளசியோட லவர் ஜெயகிருஷ்ணா இருக்கார்ல, அவரோட பொண்டாட்டி. காதலிய பார்க்க அந்த ஆள் இங்க வந்ததும் நானும் பின்னாடியே வந்துட்டேன். மகளுக்கு லவ்வரோட பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு வெளியில காவலுக்கு நிக்கிறீங்களா? நான் போய் அந்த காதலனையும் காதலியும் பாக்குறேன். பானுக்கா, இங்க ஒரு பிரச்சனை இன்னைக்கு கன்ஃபார்ம். கடவுளே, அவ என்ன நேசிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஷைலாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுல யார் இருந்தாங்களோ காலம் முழுக்க அவளை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அப்படின்னா நீங்க இனிமே இவ கூடவே வாழுங்க. மனசுல இன்னொருத்தைய நினைச்சுக்கிட்டு என் கூட யாரும் வாழ வேண்டாம். காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதே எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா இன்னைக்கு இவ்வளவுதான் பார்க்க போறீங்கன்னு. நீயும் ஒரு பொண்ணு தானடி. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க உனக்கு எப்படி மனசு வருது? நீ தேவையில்லாம துளசி கிட்ட சண்டை போடாத. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை நீ என்கிட்ட மட்டும் சொல்லு. எனக்கு தெரியும் இவள ஏதாவது சொன்னாதான் உங்களுக்கு வலிக்குமே. ஆமாண்டி, வலிக்கும். ஏன்னா துளசி உன்ன மாதிரி மனசுல விஷத்தோட நடக்கிற பொண்ணு கிடையாது. அதனால அவளை ஏதாவது சொன்னா எனக்கு வலிக்கதான் செய்யும். அந்த அளவுக்கு வலிக்குதுன்னா நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவளையே நீ கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்கலாமே.
அது ஒரு தப்புன்னு இப்ப எனக்கு தோணுதுடி. அந்த தப்ப திருத்திக்கதான் அப்பப்ப இவள வந்து பாக்குறியா? பார்த்தல்ல, இவ்வளவு போய் நீ அப்பாவின்னு சொன்னல, இவ்வளவு போய் நீ என்ன நேசிக்க வேற சொன்னல. அப்படி காதலை கொடுக்கிற சலுகையில நீங்க ஒண்ணே என்ன நேசிக்க வேண்டாம். உன்னால பெண் இனத்துக்கே அவமானம்டி. அடுத்தவ புருஷனை அபகரிக்கிற நீ எல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி சாவ. வாய மூடுறி. யாரடி உன் புருஷனை அபகரிச்சது? இவளா? அத வர நான் திரும்பவும் சொல்லணுமா? ஏய், உன்னை நான் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். இதோட உன் வாயை மூடிட்டேன்னா நல்லது. இதுக்கு மேல நீ துளசியை பத்தி ஏதாவது சொன்ன, மானசு யாருங்கிறத புரிஞ்சுப்ப. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? காதலியோட அக்கா என்ன அடிக்கிறதுக்கு கை வாங்கினது உங்களுக்கு இப்ப சந்தோஷமா ஆயிடுச்சா? நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு ஷைலா. நான் போறேன். ஆனா என்ன ஏமாத்த நினைச்ச நீங்களும் இவளும் அனுபவிப்பீங்க. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சாரி. என்ன சாரி? வெளியே போடா. என் பொண்ணை இப்ப அழ வச்சுட்டல, உனக்கு இப்ப சந்தோஷம் இல்ல? ஜெயமாமா ஷைலாவோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அவ என்னெல்லாம் சொல்லிட்டு போறான்னு பாரு. சரி, நீ அழாத, போகட்டும், விடு. அம்மா அழாதம்மா. ஐயோ, ஷைலு, என்னாச்சுமா? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. அது இல்லம்மா, இப்ப என்ன பிரச்சனைமா? நீ ஏமா இவ்ளோ கோவப்படுற? அதெல்லாம் உங்க பையன் வரும்போது அவர்கிட்டயே கேளுங்க. தாலி கட்டின பொண்டாட்டியை விட காதலி பெருசுனா அப்புறம் நான் எதுக்கு இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? நான் கிளம்புறேன். உங்க பையன் கிட்ட அவ கூடயே இங்க சந்தோஷமா வாழ சொல்லுங்க. நான் இனி தொந்தரவு பண்ண மாட்டேன். ஷைலுமா, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. உங்க பையன் மனசுல இருக்கிறது துளசி தானே உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அவளை பார்க்க அந்த ஆளு அவ வீட்டுக்கே போயிட்டான்.
வந்தீங்க? அவ கூட அங்கேயே தங்கி இருக்கலாம்ல. உங்களை பார்க்கவே நான் விரும்பல. ஐயோ, ஷைலு சொன்னது உண்மையாடா? நீ துளசிய பார்க்க அவ வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமா போனேன். எனக்கு வேணும்னா இதுக்கு அப்புறமும் நான் போவேன். ஏன்னா என் மனசுல இப்பவும் துளசி தான் இருக்கிறா. இப்ப போனாலே இந்த பிசாசு கிடையாது. டேய் ஜெய், ஐயோ ஐயோ அடவா, என்ன இது? அந்த கேடு கெட்ட துளசியை எப்படியாவது உங்ககிட்ட எடுத்துக்கோங்க, இல்லனா அவ என் குடும்பத்தையே அழிச்சிருவா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும் தாங்க. நீங்க அன்னைக்கு அந்த துளசிய இங்க கூட்டிட்டு வந்ததுனாலதான் அவன் வாழ்க்கையே போச்சு. ஏம்மா, அன்னைக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் துளசி இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்போ இனிமே எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான். இந்த ஜெயன் எதுக்காக துளசியை பார்க்க போறான்? ஷைலாவோட குணத்தை பத்தி அவனுக்கு தெரியாதா? கொழுப்பெடுத்து அலையறான், வேற என்னங்க சொல்றது? சின்ன குழந்தையா இருந்தா எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம், போகாதடா செல்லம் வேண்டான்னு. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாதே. நம்ம கண்டிப்பா ஷைலாவை குறை சொல்லக்கூடாது. அவளுக்கு ஜெயனை ரொம்ப பிடிக்கும். நம்ம பையன்தான் அவளை விட்டு விலகியே இருக்கான். இந்த காலத்துல எல்லாம் நல்லா படிச்ச பசங்க தான் இப்படி அறிவே இல்லாம இருக்காங்க. இல்லனா இப்படி கல்யாணம் ஆகி கூட இந்த துளசியோட இவன் இப்படி சுத்துவானா? ஒருவேளை அவ ஏதாவது வசிய மருந்து வச்சிருப்பாளோன்னு தோணுதுங்க. தேவையே இல்லாம துளசியை பத்தி இப்படி குறை சொல்லாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரிங்க, நான் குறையே சொல்லல. அவ செஞ்சது எல்லாமே சரிதான். போதுமா? நீ கிளம்பு. உன்னால பெண் இனத்துக்கே அவமானம்டி. ஆனா இன்னொருத்தி புருஷனை அபகரிக்கிற நீ எல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி சாவ. துளசி, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு பாக்குறேன். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் நான் தான் பிரச்சனை. இப்படியே வாழறதுக்கு பதிலா செத்துடலாம்ல. நீ தேவையில்லாம எதையும் நினைக்காதம்மா. என்னால முடியலக்கா. ஷைலா வந்து கத்திட்டு போனதை பாத்தீங்கல்ல. மனசுல நினைச்சு ஆசைப்படாத விஷயத்துல அவன் என் முகத்தை பார்த்து சொல்லிட்டு போறான். அந்த அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நான் கூப்பிட்டு தான் ஜெயமாமா இங்க வந்தாரா? அவரு கால் பண்ணா கூட நான் எடுக்கிறதே இல்லை. ஒருவேளை அவர் என் கூட பேசாம இருந்தா அவங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் ஷைலா கொடுக்கற சாபத்தெல்லாம் கேட்கறது தான் என்னோட விதி. நீ எதுக்கு அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்த? திருப்பி 4 வார்த்தை நல்லா கேட்டிருக்கலாம்ல. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், அவளை அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருப்பேன். நான் கொடுக்கணும்னு நினைச்ச அடியை தான் மானசி கொடுக்க பார்த்தா. போ, அப்ப வந்து தேவையில்லாம நீ தடுத்துட்ட. அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானக்கா அப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அவ இப்படி பேசினதுக்கெல்லாம் கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்பா.
நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. வாழ்க்கைன்றதே அப்படிதாம்மா. நம்ம எந்த தப்பும் பண்ணலனாலும் சில நேரங்கள பழியே இருக்க வேண்டியது வரும். அதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் மனசுல வச்சு யோசிச்சுட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஏமா, அன்னைக்கு பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தல, நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட உன் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு வேளை கால் பண்ணலாம். நீ கிளாஸ் தொடங்கினதுக்கு அப்புறமா தான் நானும் டான்ஸ் கத்துக்க போறேன். அதுக்கப்புறமா தான் சந்திரமுகி படத்துல ஜோதிகா மாதிரி ராரா சரசுக்கு ராரா ராரா சிந்துக்கு சீரா ప్రాణమే నీదిరా ఏనుకో రాధరా శ్వాసలో శ్వాసమై రారా చల్లో లక 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 లక. இப்போவாது இந்த புள்ள சிரிச்சாலே. நீ இப்படி தனியா நின்று யோசிக்காம துளசியை கல்யாணம் பண்றதுக்கு வழியை நினைப்பாரு. உங்களுக்கு தெரியாதுண்ணே, எனக்கு பயந்துகிட்டு தான் அவன் வீடே மாறி போயிருக்கா. அதனால அந்த வீட்டுக்கு போற விஷயம் அவ்வளோ ஈஸின்னு எனக்கு தோணல. அங்க நீ எப்படியாவது போய் தான்ப்பா ஆகணும். அதை விட்டா அந்த துளசி உனக்கு கிடைக்க மாட்டா. அது எனக்கு தெரியும். ஆனா எப்படி அங்க நுழைய முடியும்னு நீங்க சொல்றீங்க? நீ ஒரு அன்பான கணவன்னு உன் பொண்டாட்டி அதை நம்பணும். இந்த உலகத்திலேயே அவளை தவிர உன் மனசுல வேற யாருமே இல்லைன்னு மற்றவங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓ அன்பாலேயே அவளை கொல்லணும். உங்களோட இந்த ஐடியாவையெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் நடிப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் மானசி அதிகமா என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அந்த வேலையெல்லாம் நடக்க போறதே இல்லை. சரி, அப்படின்னா நீ அந்த துளசியை மொத்தமா மறந்துரு. அதை விட அழகான ஒரு பொண்ணை நானே உனக்கு ரெடி பண்ணி தரேன். யோ, அண்ணன்னு கூப்பிட்ட வாயால ஏதாவது திட்ட வச்சிடாத. நான் இவ்வளோ வேலையும் பண்ணது எல்லாமே அந்த துளசி என் வாழ்க்கையில வரணுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா மானசி போதுன்னு நான் காராளிலேயே வாழ்ந்திருப்பேனே. மானசிய காலி பண்ணணும், துளசிய கல்யாணம் பண்ணணும். அதுக்கு இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? காராளி சிவராஜன் முதலாளி, நீ போய் உங்க அப்பா கிட்டயே பேசு. மானசி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லு. அவ வயித்துல வளர்ற அந்த பிசாசுங்களுக்காக இல்ல ரெட்ட குழந்தைங்களுக்காக இனம் புரியாத அன்பு உன் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வருத்தமா உங்க அப்பா கிட்ட சொல்லு. அத பார்த்து உங்க அப்பாவோட மனசு இறங்கணும். இவ்வளவு அன்பான ஒரு பையனை அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு நினைச்சு அந்த அப்பாவோட இலகுன மனசு ஆடி போகணும். முதலாளி போய் ஒரு விஷயத்த சொன்னா அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை அங்க வர சொல்லி அவங்களே கூப்பிடுவாங்க. ஆனா அவர் அப்படி சொல்றது உன்னோட நடிப்பு திறமையில தான்பா இருக்கு. நடிப்புல நீ சிவாஜி ஆச்சேடா. ஓ சிவாஜி நடிப்பை பார்த்து சிவராஜ முதலாளி அப்படியே பிளாட் ஆகிடணும். ஒவ்வொரு நாள் போக போக இவருக்கு என் மேல இருக்க கோபம் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவளாலதான். துளசி இப்படி வாழ்றதை விட நல்லது டிவோர்ஸ் பண்றதுதான். கல்யாணம் பண்ண புருஷன் கிட்ட இருந்து அன்பே கிடைக்கலனா இப்படியே வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. இது எந்த அளவுக்கு தான் போகுதுன்னு பார்க்கலாமே. பார்த்து பார்த்து கடைசியில வாழ்க்கையே போயிடும்னு நான் பயப்படுறேன்.
அப்பாவும் அம்மாவும் எதிர்த்தோம் ஏன் கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் எனக்கு நடந்துச்சு. அப்புறமும் என்ன நேசிக்காம அவ பின்னாடி போனா அப்புறம் நான் இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? இப்ப என்னக்கா புது பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ அவரை வேணான்னு சொல்ற? அந்த ஆளு துளசிய பார்க்க அவ வீட்டுக்கே போயிட்டான். நான் அங்க அவரை பார்த்ததும் செவிலியே 2 விடணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா நான் தான் அத அங்க பண்ணாம வந்துட்டேன். அவரால மனசார என்ன பொண்டாட்டியே ஏத்துக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா என் மனசுல அவர் மேல இன்னமும் அவருக்கு அன்பு இருக்கு. பரவாயில்லக்கா, எல்லாமே சரியாயிடும். என்னமோ எனக்கு அப்படி தோணல. துளசி உயிரோட இருக்க வரைக்கும் இந்த ஆளு என்ன நேசிப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணல. அவளை பத்தி பேசினாலே அவர் அப்படியே மாறிடுவாரு தெரியுமா? அந்த ஆளு பேசுறதையும் அந்த ஆர்வத்தையும் பார்த்தா அந்த துளசி தான் அவரோட பொண்டாட்டி மாதிரி தோணும். என்ன நேசிக்க சொல்லி அவர்கிட்ட அவ ரெக்கமெண்ட் பண்ணாலாம். இதை விட பெரிய அசிங்கமா ஒரு பொண்டாட்டிக்கு வேற என்ன இருக்க முடியும்? அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. துளசி அவரோட முறை பொண்ணுக்கா. அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. சட்டுன்னு அவளை மறக்கிறதுக்கு அவராலையும் முடியாம இருக்கலாம். அப்படின்னா என்னதான் ஆயிருந்தாலும் அவர் அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும். எதுக்காக எங்க கல்யாணத்தை பத்தி பேசினப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சம்மதிச்சாரு? அப்படி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இப்படி ஒரு சம்பந்தமே வேண்டான்னு நான் அப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பேன்ல. அன்னைக்கு நான் அதை தான் பண்ணிருக்கணும். நான் தான் எதை பத்தியும் யோசிக்காம முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ஒரே வழிதான் இருக்கு. துளசியோட கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தி வச்சிடணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு உன் மாமனார்கிட்ட கேட்டு பாரு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் இந்த ஆள் அவ பின்னாடி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இந்த ஆளு அங்கேயும் போவான். அந்த அளவுக்கு இந்த ஆளை மயக்கி வச்சிருக்கா அந்த மோசமானவ. இவர் நல்ல எஜுகேட்டடான ஆளு தானே, அப்புறம் ஏன் இவருக்கு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது? இப்ப அவரால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நாசமாக போகுது. துளசி கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே. இப்ப இவரோட இருக்கிற தொடர்பு அவ எதிர்காலத்தையும் பாதிக்கும்ல. அவளுக்கெல்லாம் இனிமே எதிர்காலம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, அவ அக்காவோட புருஷன் காராளி சந்திரன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு துளசியோட வாழ்க்கைய அந்த ஆளு மொத்தமா முழுங்கிடுவான். அதோட அவளோட எதிர்காலம் மொத்தமா முடிஞ்சு போயிரும். என்னன்னு தெரியலப்பா. பழைய மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. மனசு முழுக்க கவலை தான் நிறைஞ்சிருக்க. என்ன உனக்கு? ஏன் திடீர்னு? வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரின்னு முன்னாடி பெரியவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரிதான். அது விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வாழ்றதுலயே அர்த்தம் இல்லப்பா. கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு என்னப்பா பிரயோஜனம்? மனசுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கலன்னா எவ்வளவு சம்பாதிச்சோ எந்த பிரயோஜனமும் இல்லை. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னன்னு தெரியல. மானசி போனதுக்கு அப்புறம் நான் தனிமரம் ஆயிட்டனோன்னு தோணுதுப்பா. அவ வீட்டை விட்டு கிளம்புனதும் நானும் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். மானசி எதுக்காக வீடு மாறினாங்கிற விஷயம் நான் சொல்லாமலே உனக்கு தெரியும்ல. நீ அன்பு காட்டுறது அவளுக்கு நடிப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அவங்க அம்மாவை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டா. அதனால துளசிக்கும் ஒரு இடம் கிடைச்சது. இல்லைன்னா கண்டவங்க வீட்டுல இருந்து துளசியும் கஷ்டப்பட்டிருப்பா. அதுக்கும் இப்ப நான் தான்ப்பா பொறுப்பு. நான் தான் உங்ககிட்ட சொன்னலப்பா, அன்னைக்கு கத்தி குத்துப்பட்டு செத்து பொழைச்சேன்பா. அப்பவே நான் திருந்திட்டேன், என்ன நம்புங்கப்பா. ஆனா என்னோட உண்மையான மனசை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என்ன துரோகியா தான் நினைக்கிறீங்க. மானசி, அவங்க அம்மா, அப்புறம் துளசி, எல்லாரும் என்ன அதே கண்ணோட தான் பாக்குறாங்க. அவ்வளவு
நீங்க கூட என்ன சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என் அம்மாவை ரொம்ப நாள் அம்மானு கூப்பிடுற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் உங்களை தான்ப்பா. நீங்க சின்ன சின்ன ரெவடிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அம்மா மேல நீங்க உயிரியே வச்சிருந்தீங்க. அந்த மாதிரி எனக்கு என் மானசை ரொம்ப பிடிக்கும்பா. எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செஞ்சது, இல்லைன்னு நான் மறைக்க மாட்டேன். ஆனா அவ என் குழந்தைகளை வயிற்றுல சுமக்கிறான்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே அவளை நான் மனசார நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. ஆனா இப்ப அவ முகத்தை கூட பார்க்க முடியாம நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதைக்கு அதுதானா உன்னோட விதி. மானசியோட பிரசவம் நடக்கிற வரைக்கும் உன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நீ இப்ப அங்க போனேன்னா உன்னால ஏதாவது பிரச்சனை வரும்னு அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னால இனிமே அந்த குடும்பத்துக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. அந்த வீட்டுல இருக்கிறவ ஏன் பொண்டாட்டிப்பா, அவளோட அம்மா எனக்கும் அம்மாதான். அவ தங்கச்சி துளசி என் கூட பொறுக்காத தங்கச்சி மாதிரி. நான் இனிமே அவங்க எல்லாரையும் அப்படித்தான் பாப்பேன். அப்பா, இது சத்தியம்ப்பா, உங்க மேல சத்தியம். சரி, நான் எதுக்கும் மானசிக்கு கால் பண்ணி பார்க்கிறேன். என்னாச்சு சந்திரா? மேட்ரு ஓகேவா? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. மானசிக்கு கால் பண்றேன்னு வெளியே போயிருக்காரு. அப்படின்னா ஓகே தான். மானசி, நான் தாம்மா. என்ன மாமா? நான் சொல்றது கேட்டு நீ என் மேல கோவப்படக்கூடாது. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. சந்திர அங்க வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாம்மா. நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல மாமா. புதுசா ஏதோ ஒரு திட்டத்தை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இப்போ இங்க வரணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னமோமா, அவன் பேசுறத பார்த்தா அப்படி தெரியல. உன்னை பார்க்கணுன்ற ஆசையில தான் என்கிட்ட அப்படி பேசினா. நீங்க இன்னும் உங்க பையனை புரிஞ்சுக்கல மாமா. இது வரைக்கும் நடிச்சதோட மிச்சத்தை நடிக்கிறதுக்கு தான் இப்ப என்ன பார்க்கணும்னு அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாமா, இனிமே எந்த தப்பும் அவன் பண்ண மாட்டானா. நீங்க வேணா அதை நம்புவீங்க மாமா, ஆனா அதை நான் நம்ப மாட்டேன் மாமா. நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்க வேற யாரும் அவரை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. அவன் நிறைய தப்பு பண்ணிருக்காமா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனோட குழந்தைங்க தானே இப்போ வயிற்றுல வளருது. அந்த குழந்தைகளை நினைச்சாவது சந்திர உன்னை வந்து பாக்குறத தடுக்காதம்மா. இப்பதான் இந்த வீட்டுல இருக்கவங்க திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் அதுக்கு அச்சுறுத்தலாம் இங்க யாரும் வராம இருக்கிறது தான் நல்லது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.